பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ரா ஆகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் இருந்தார்கள். காரணம் என்ன? பார்வோனின் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பொழுது அவர்களது சேனையை கண்டு பயந்து போய்விட்டார்கள். முன்பாக செங்கடல் இருக்கிறது, எப்படி போய் தாண்டி போக முடியும்? பின்பாக சத்துடைய நெருக்கங்கள் ஒரு பக்கம் வருகிறது. பார்வோனை நெருக்கி கொண்டு இருக்கிறான். என்ன செய்வது? ரெண்டுக்கும் இடையிலே அகப்பட்ட ஒரு நிலைமை. பயந்து போய் நிற்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, சில பேர் சொல்லுவார்கள், சொல்லவும் முடியவில்லை பிரதர், மெல்லவும் முடியவில்லை, என்ன செய்வது? ரெண்டுக்கு இடையில அகப்பட்டு கொண்டு நாங்கள் முழித்து கொண்டு இருக்கிறோம். செய்யவும் முடியவில்லை, செய்யாமல் இருக்கவும் முடியவில்லை, என்னவென்றே தெரியவில்லை என்று சொல்லி சில பேர் சொல்வதை நான் பார்க்கிறேன். அவர் சொல்ற காரியம் எப்படித்தான் இருக்கும். நாங்கள் இப்படி ரெண்டுக்கு இடையில அகப்பட்டு கொண்டு அங்கே போவதா, இங்கே போவதா, இதை செய்வதா, அதை செய்வதா, எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில போராடி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நினைத்த காத்தை சாதிக்க முடியாதபடி இன்னைக்கு நடு நிலைமையில வந்து இன்றைக்கு பாதி கணக்கு தாண்டினதை போல் நின்று கொண்டு இருக்கிறோம். எங்கள் வழி என்ன என்று சொல்லக்கூடிய அநேகர் சொல்வது ஒன்று. எனக்கு அருமையானவர்களே, அதே நிலைமையில் தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். எகிப்திற்கும் போக முடியாது. எகிப்திற்கு போன நிச்சயமாக பார்வோனின் ஆட்கள் தங்களை நிச்சயமாக கொலை செய்து விடுவாங்கன்னு சொல்லி, சரி முன்பாக ஓடிவிடலாம் என்றால் அங்கே போல சமுத்திரம் தங்கி விழுங்கிவிடும். நம்ம சமுத்திரத்தில் மாண்டு போய் விடுவோம். என்ன செய்வது என்று அவர்களை பயம், போராட்டம், குழப்பங்கள். அப்பொழுதுதான் வேதத்தை அதிகமாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையிலே தான் மோசே அவளை பார்த்து சொன்னான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீ ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்ட நிலைமையிலே ரெண்டும் கட்டா ஒரு நிலைமையில சொல்வா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, முன்னே போக முடியாமல் பின்னே வர முடியாத நிலைமையில நீ அகப்பட்டு போட்டு வேதனையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு மோசே சொன்ன அதே வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்பாக நிற்கிற செங்கடலை கண்டு பயப்படாதிருங்கள். உங்களுக்கு பின்பாய் வருகிற அந்த போராட்டத்தை கண்டு பயப்படாதிருங்கள். ஒன்றை நீங்கள் சரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அருமையாக சொல்லுகிறது, இந்த நெருக்கம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்படி ரெண்டும் கட்டா நிலைமையில செங்கடலுக்கு முன்பாகவும் பார்வோன் சேனைக்கும் பின்பாகவும் நடுவில் அகப்பட்டு கொண்டு அவள் வேதனை காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஆனால் அதற்கு முன்பாக சத்ருவும் அநேக தடைகளை கொண்டு வர பிரயாசப்படுவான். அதை நான் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு காலம் 400 வருஷங்கள் மேல எகிப்து அடிமைத்தனத்தை கடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை என் பிள்ளைகள் நான் கொடுக்க போகிறேன். ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்காக தேவன் தன் பிள்ளைகளை அழைத்து செல்ல போகிறார். அதற்கு முன்பாக அநேக தடைகளை சத்ரு கொண்டு வரத்தான் செய்வான், போராட்டத்தில் வரத்தான் செய்யும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாக எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வரத்தான் செய்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு தேவன் சொல்லியிருப்பார், இந்த நன்மை உனக்கு கொடுக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை சொல்லியிருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாக சாத்தான பலத்த விதமா நமக்கு விரோதமாக எழுமத்தான் செய்வான். நமக்கு முன்பாக எரிகோ மதிலை கொண்டு வரத்தான் செய்வான். நமக்கு முன்பாக செங்கடலை கொண்டு வரத்தான் செய்வான். ஆசீர்வாதம் மற்ற அநேக காரணங்களை கொண்டு வரத்தான் செய்வான். ஆனால் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பயப்படாது இருக்க சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படாது இருக்க சொல்லு. அதைத்தான் கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மோசே அதைத்தான் ஜனங்களை பார்த்து சொன்னான், பயப்படாதிருங்கள், நீங்க பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதமான காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார்.
அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் உன்னோடு பேசும்படியாக சொல்லுகிறான். உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தடைப்பட்டு விடுமோ, இந்த பிரச்சனையை தாண்டி எப்படி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எப்படி இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீ பயந்து போய் நிற்கிறாயா? ஐயா, எனக்கு முன்பா இப்படிப்பட்ட மனுஷர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள், இவர்கள் தான் தடை வைக்கிறார்கள், இவர்கள் தான் பிரச்சனை கொண்டு வான்னு சொல்லி ஒருவேளை மனுஷருடைய தடைகளை கண்டு போராட்டங்களை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுத்து கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மோசேக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நான் கொடுக்க போகிறேன். என் பிள்ளைகளுக்கு முன்பாக செங்கடலை நான் பிளந்து, என் பிள்ளைகளுக்கு முன்பாக தடைகளை நான் உடைத்தெறிந்து, என் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் என் ஜனங்களுக்கு கிருபை கொடுப்பேன். காரணம் என்ன? அந்த பகுதியை தொடர்ந்து வாசித்து பாருங்க. மோசே அழகாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் ஜெபத்தை கேட்டு, இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியில ஜெப நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து அவர் யுத்தத்தை நடப்பித்து, யார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த ஆசீர்வாதத்தை பரவலா தடை பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அவளுக்கு விரோதமாக கர்த்தரே எழும்பி அந்த யுத்தத்தை நடத்தி தேவன் இன்றைக்கு உங்களை ஜெயம் கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஆனால் ஒன்றை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் அழகாக மோசையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மோசே, என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? ஏன்ட்ட ஏன் பேசிக்கிட்டே இருக்கிற? ஏன்ட்டே இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கிற? ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. உன் கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. உன் தடைகளை மாற்ற வேண்டுமானால் என்னையே பார்த்து கொண்டே நிற்காதே, நீ உன் கோலை எடுத்து நீட்டு ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக முறை நம் ஆண்டவர் சமூகத்துல நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா தேவன் மோசையை பார்த்து சொன்னா, ஏன்ட்டு நீ முறையிடுகிறது என்ன? ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இருக்கிறது? உன் கோலை எடுத்து நீட்டு ஆண்டவர் சொன்னா, அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அது அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னா, ஏற்கனவே உனக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டேன், இந்த கோலை கையில பிடித்துக்கொள், இதை கொண்டு நீ பலத்த அற்புதத்தை செய்வாய், நீ கோலை நீட்டுகள் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே மோசேக்கு வாக்கு கொடுத்து விட்டான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மோசே, ஏன்ட்ட சொல்லிட்டே இருப்ப பிரயோஜனம் இல்லை, நான் கொடுத்த அதிகாரத்தை நீ பயன்படுத்து. நீ பயன்படுத்துகிற போதுதான் தடைகள் மாற முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏன் தடைகள் மாறவில்லை, ஏன் பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை தெரியுமா? நீ சும்மா தேவஸ்து முறையிட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த முடியவில்லை. நீ பயன்படுத்தாதபடி இருக்கிறபடினால்தான் தேவன் உனக்கு அந்த தடையை மாற்ற முடிவது இல்லை. எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் போராட்டம், ஏன் இப்படி தடை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் சும்மா முறுமுறுத்து முறையிட்டு கொண்டே இருக்கிறபடினால் தான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லை. நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்க தேவ சமூகத்தை விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய மகள், இந்த வார்த்தையின்படி ரட்சிப்பு கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கா நீ யுத்தம் செய்வேன் சொல்லி இருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த தடைகள் இன்றைக்கு மாறட்டும். நான் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படியே இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். சாத்தானை உன் மீது நான் ஜெயம் எடுக்கிறேன். எந்த தடை எனக்கு வைக்க முடியாது. நான் தேவனுடைய மகள், தேவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால் அவர் கொடுத்த அதிகாரத்தினாலே உன் மீது நான் ஜெயம் எடுக்கிறேன், உன் தடைகள் நான் மேற்கொள்ளுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். செங்கடல் உங்களுக்கு முன்பாக பிரியும், எரிகோ உங்களுக்கு முன்பாக கீழே விழும். அதுதான் ரகசியம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாதபடிக்கு சும்மா தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறபடினால்தான், சும்மா தேவ அழுது கொண்டே இருக்கிறபடினால்தான் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லை. எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானாலும் தடைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகளை தேவன் கொடுத்த அதிகாரத்தினாலே, அவர் கொடுத்த அதிகாரத்தினாலே நாம் அவர்களை மேற்கொள்ள வேண்டும். நாம் மேற்கொள்ளுகிற பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற பொழுது தேவன் நம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுவார், அந்த தடைகளை மாற்றுவார்,
தேவன் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக எந்த செங்கடல் இருக்கிறதோ, எந்த எரிகோ இருக்கிறதோ, எந்த யோர்தான் கரப்புரண்டு வருகிறதோ, பயப்படாதபடிக்கு நீங்கள் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த கர்த்தர் தடைகளை மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் கொடுப்பார். இப்பொழுதும் அந்த தடைகளை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெப நேரத்துல என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே, நீர் இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே உம்முடைய நாமத்தினாலே இந்த தடைகளை மேற்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன். உமக்கு கோடான கோடி சோத்திரம். நீ சொன்னீர்களோ பயப்படாமல் இருக்க சொல்லி இன்றைக்கு என் ரட்சிப்பை காண்பார்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே. இன்றைக்கு யார் யார் செங்கடலை கண்டு யோர்தானை கண்டு எரிவோ பயந்து கொண்டு இருக்கிறார்களும், ஐயோ இவ்வளவு பெரிய தடை இருக்கிறது, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, இது எப்படி நான் தாண்டி செல்ல போகிறேன், எப்படி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காட்டில் இன்றைக்கு பயத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீர் சொன்ன வார்த்தையும் நான் ஜெபிக்கிறபடினால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் கர்த்தருடைய மகள், நான் கர்த்தருடைய மகன், இன்றைக்கு இந்த தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி யார் யார் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா தடைகளும் இன்றோடு மாறட்டும் ஐயா. அது வேலை காரியமா இருக்கலாம், ஆண்டவரே வியாபாரத்தின் காரியமா இருக்கலாம், திருமண காரியமாய் இருக்கலாம், வியாதியின் காரியமாய் இருக்கலாம், கற்பத்தின் கனியாய் இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஜெபித்தாலும் இன்றைக்கு அவருக்கு முன்பாக இருக்க தடைகளை கர்த்தர் மாற்றி அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கரம் அப்படியே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் தடைகளை மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு தாம் சொன்ன வார்த்தையின்படி தடைகளை மாற்றி தேவன் நீங்கள் விரும்பின ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே ராமேஸ்வரம் பகுதியில் கேட்வே ஊழியங்கள் என்ற ஊழியத்தை நடத்தி வரும் அன்பு சகோதரர் நம்பு நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன பெயரை கேட்டாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? அவர்கள் சாட்சி இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அவர்களை நாம் சந்திப்போமா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளிலே ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து வருகிறதை கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவார்கள், அதே வேளையில் உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். முதலாவதாக நீங்கள் வளர்க்கப்பட்ட உங்களுடைய குடும்ப பின்னணியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய பெயர் நம்பு நாராயணன். நான் ஒரு இந்து பிராமண குடும்பத்திலே ராமேஸ்வரம் என்கிறதான ஒரு ஊர்ல பிறந்தேன். எங்க அப்பா சென்ட்ரல் மெரைன் பிஷரிஸ்ல கிளார்க்கா வேலை பார்த்தாங்க. என்னுடைய பக்தி எப்படி இருந்ததுன்னு சொன்னா, கடவுளே எனக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, நோய் நொடி இல்லாம காப்பாத்து. இதுதான் நான் பண்ண இந்து மார்க்கத்தில் இருக்கும்போது நான் பண்ண ஜெபம். அதுக்கப்புறம் எங்க அப்பாவை தூத்துக்குடிக்கு மாத்தினாங்க. நாங்க தூத்துக்குடிக்கு ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல கால்டுவெல் ஹைஸ்கூல்ல நான் சேர்ந்தேன். நான் 11ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் முழு பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால எனக்கு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் கொடுத்தாங்க. அதுல அந்த யோவான் எழுதின அந்த சுவிசேஷம் அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஆவல் ஏற்பட்டது. அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நித்திய ஜீவனுக்கு வழி. சரி. அப்ப ஏதோ ஒரு நித்திய ஜீவனுக்கு வழி சொல்றாங்க போல் இருக்கு இந்த புத்தகத்துல. அப்ப அதை படிக்கணுங்கிற ஒரு பெரிய ஆவல் ஏற்பட்டுச்சு. சரி, அந்த டைட்டில் உங்க உள்ளத்தை தொட்டிருக்குது. தொட்டது. அதுக்கு காரணம், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ராமேஸ்வரத்துல ஒரு வயதான ஒருத்தர் இறந்து போனார். நான் வாழ்க்கையில சந்தித்த முதல் மரணம். சரி. அவர் இறந்து போனா எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், எங்க போயிட்டாரு, என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் இறந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டாருப்பான்னு சொன்னாங்க. அப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அவர் சுடுகாட்டுல வச்சு அப்படியே கொளுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, அவருக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லப்பா, இனி வழியெல்லாம் மறந்த ஒரு நல்ல உலகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நல்ல கடவுள்கிட்ட போயிட்டாரு அப்படின்னா
இவங்க ஏன் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்ப அந்த மரணத்துக்கு பின்ன என்னங்கிறது ஒரு கேள்வி அந்த 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது என் உள்ளத்துல இருந்தது. ஆனா அந்த 11ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல எனக்கு அந்த புஸ்தகம் கூட நித்திய ஜீவனுக்கு வழின்னு சொன்ன போது எனக்கு அந்த படிக்கணும் ஒரு ஆவல் ஏற்படுது. நான் ரொம்ப முழு பரீட்சைலாம் முடிஞ்ச பிறகு லீவ்ல உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து நான் வீட்டுல வாசிக்க ஆரம்பிச்சேன். சரி, வீட்டுல உங்களுக்கு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா? அப்ப அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு தெரியாது, ஏதோ புஸ்தகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டுக்கல. அப்ப நான் தனியா உட்கார்ந்து நான் படிச்சேன். அப்போ படிக்கும் போது அதுக்கப்புறம் தான் எதிர்ப்பு வந்தது. முதல்ல அந்த காரியங்கள் எதிர்ப்பு வரல. ஆனா தனியா பாட புத்தகங்கள் படிக்கிற மாதிரி படிச்சேன். அந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே எரேமியா 15:16 பிரகாரம் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகளின் இதயத்துக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமா சொன்ன மாதிரி அதை படிக்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உள்ளத்தை அப்படியே நிரப்பினது. அது என் வாழ்க்கையில அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அடுத்தபடியா அந்த புஸ்தகத்தை படிக்கும் போது நான் இந்து மார்க்கத்தில் இருக்கும்போது நான் நல்லவன், நான் பக்தி உள்ளவன், நான் நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறேன், என்னை குறித்து நான் நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். ஆனா இதை படிக்கும் போது நான் நல்லவன் இல்ல, நான் ஒரு பாவி. அந்த எரேமியா 17:9 இருதயமே திருக்குள்ளதும் மகா கடவுளதுமா இருக்கு, அதை அறியத்தக்கவன் யார்? அதை நான் அறிஞ்சதுனாலதான் இப்ப இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்ப எப்படி நம்ம கீப்புன்னு சொல்றோமோ அதே மாதிரி என் வாழ்க்கையில அதை அறிந்தது மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்கு முன்னால என் நினைவுகளுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது, என்னுடைய பேச்சுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ஆனா அந்த புத்தகத்தை படிச்சதுல இருந்து அப்படியே என்னுடைய நினைவுகள் மாற ஆரம்பிச்சிருச்சு, என்னுடைய பேச்சுக்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. என் நண்பர்களை பார்த்து சொன்னாங்க, நீ முன்னால மாதிரி பேசலையே, இப்ப உன்னுடைய பேச்சுல ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் நினைச்சிட்டேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் முதல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தது அது கிறிஸ்துவுக்கு முன், ஆனா கிறிஸ்து என் உள்ளத்துல வந்த பிறகு நான் இப்ப நான் பிதாவுக்கே நான் பிறந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமா அதான் மறுபடியும் அந்த பிறந்த ஒரு அனுபவத்தை நான் அந்த புஸ்தகத்தை படிச்சதுனால நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை வார ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சில ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நான் காமராஜ் காலேஜ் ப்ரொஃபஸர்ல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஐவான் பால் சிங் அவர் வீட்டுல தான் நான் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணேன். எனக்கு அந்த மற்றவங்களுடைய சாட்சியை கேட்கும்போது, மற்றவங்களுக்கு தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு அது ரொம்ப ஒரு உற்சாகமா இருந்தது. இப்பதான் எங்க வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்து முறைப்படி என்னால ஒன்னும் அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல என்ன கலந்துக்க முடியல. இந்த சரஸ்வதி பூஜை எல்லாம் வரும், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வச்சு கும்பிடணும். அப்ப என்னால அதெல்லாம் செய்ய முடியல. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னால கும்பிட முடியல. அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எங்க அப்பா எங்க அம்மாவை திட்டினாங்க, நீதான் இடம் கொடுத்துட்ட. எங்க அம்மா எங்க அப்பாவை திட்டினாங்க, நீங்க இடம் கொடுத்தனாலதான் அவன் இப்படி போயிட்டான், மதத்துக்கு மாட்டான்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாலதான் வீட்டுல சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய இது பண்ணாங்க. இந்த சண்டை டெய்லி நடந்துட்டே இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது திட்டமா, ஒரு நாள் சாயங்கால நேரம். அப்ப எங்க அப்பா சத்தம் போட்டதுல பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. நாங்க இருந்தது ஒரு காம்பவுண்ட் வீடு, ஒரு 4 வீடு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட். அப்போ அவர் போட்ட சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரலாம் வந்தாங்க. எங்க அப்பா சொல்றாரு, இன்னைக்கு திட்டமா எனக்கு ஒரு காரியம் தெரியணும், நான் போன வழி தவறுன்னு சொல்லி பகிரங்கமா உன் வாயினால சொல்லி இந்து தெய்வங்களுக்கு முன்பாக நீ நமஸ்காரம் பண்ணி நீ மன்னிப்பு கேட்கணும். சம்மதனா நீ இரு, இல்ல நீ வீட்டு விட்டு வெளியே போயிரு. நீ இருந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணாத. உன் 3 தங்கச்சியை பாரு, நீதான் வீட்டுக்கு மூத்த பையன், உன்னை நம்பிதான் குடும்பம் இருக்குது, நீ வேலைக்கு போய் இவங்களை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு இருந்த. இப்ப நீ மதம் மாற்றம் தெரிஞ்சா இவங்க கல்யாணம் முதல்ல நடத்த முடியாது. என்ன பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு. ஆனா நான் ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. நான் உடனே மாடிக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் துக்கம் என் தொண்டையை அடைத்தது, அது பயங்கரமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, எனக்காக புரிந்து பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் வசனத்தின் மூலமாக பேசினார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் மறுதளிப்பேன். என்னை காட்டிலும் தன் தகப்பனையாவது தாயாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்புறம் விட்டு வெளியே இறங்கி போயிட்டேன். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நான் போன வழி தவறுன்னு சொல்லி நான் ஒரு நாளும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் போன இந்த ஒரு வழிதான் உருப்படியான வழின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போனேன். அந்த காமராஜ் காலேஜ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட தான் நான் அன்னைக்கு தங்கினேன். தம்பி நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு தங்கிருன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில எங்க அப்பா தேடி வந்துட்டாங்க. வந்து அவருக்கு சரியான திட்டு, என் பையனை நீ கெடுத்துட்ட, என் பையனை மதத்துக்கு மாத்திட்ட, நீ நல்லா இருப்பியா, நீ மஸ்மரிசம் பண்ணிட்ட அப்படின்னு அவருக்கு திட்டு. என்னையும் திட்டினாரு, நீ எனக்கு மகன் கிடையாது, நான் உனக்கு தகப்பனும் கிடையாது. இப்ப உன்னை எதுக்காக நான் கூப்பிட வந்திருக்கேன்னா உங்க அம்மாவுக்கு வேண்டிய நான் கூப்பிட வந்திருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டு போனாங்க. ஆனாலும் வீட்டுல குழப்பம் தான், என்னால பைபிள் படிக்க முடியாது, பைபிளை கிழிச்சு போட்டுருவாங்க. நான் பைபிள்ல சில முக்கியமான பகுதியை நான் கிழிச்சு என்னுடைய பாட புத்தகத்தோட வச்சுதான் நான் படிப்பேன்.
அப்படிதான் நான் பூங்கால போய் படிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பொற்செல்வன் ஆசிரியர் கிருபையின் ஊழியங்கள் அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது. அவங்க வீட்டுல போய் நான் படிப்பேன். அவர் வீட்டுல நடக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை கூட்டம் அதுல நான் பங்கு பெற்றேன். அப்பவே +2 படிக்கும் போது மீட்டிங் நடத்துவார். எனக்கு அது உற்சாகமா இருந்தது ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்கிறதுக்கு. ஓகே பிரதர், ரொம்ப கடினமான ஒரு பாதை வழியாக கடந்து வந்த போதிலும் நீங்கள் ஆண்டவரை விடாதபடிக்கு அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருந்தபடியினால் இந்த பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வீட்டில் வந்த பிரச்சனைகள், பெற்றோருடைய எதிர்ப்பு எல்லாவற்றையும் தாண்டி வந்து விட்டீர்கள். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், வாழ்க்கை பாதையில நடந்த சம்பவங்களை சொல்லுங்களேன். அதுக்கு பின்பாக தேவன் என்னை வீட்டை விட்டு பிரிக்கிறார் வேலை நிமித்தமாக. நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல ஜேஇ வேலை தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். சரி, ஆண்டவர் எனக்கு டிபார்ட்மெண்ட் ரூலையே மாற்றி எனக்காக வேலையை கொடுத்தார். நான் வேலையில வந்து ப்ராஜெக்ட்ல இருந்தனால அங்கேயும் இங்கேயும் போயிட்டு முழுமையான ஒரு ஆண்டவருக்குன்னு சொல்லி ஊழியம் எல்லாம் நான் பண்ணல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவருக்குள்ளாக நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. ஆண்டவருக்குள்ள நான் இருந்தேன். ஒரு நல்லது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஆனா சர்ச்சில் என்னால அவ்வளவா இது பண்ண முடியல. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தனால ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு அப்படி போய் கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி வரும்போது எனக்கு வந்து ஒரு திட்டமான ஒரு அழைப்பு இருந்தது. அதாவது நான் ஆபேல் மஜித் என்கிறதான ஒரு சகோதரர் மெட்ராஸ்ல கீழ்பாக்கத்துல சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு பயிற்சி கொடுத்தாங்க ஒரு 18 நாள். அதில் நான் பங்கு போன்றேன். அந்த பங்கு எடுக்கும் போது அவங்க வீட்டுல எழுதி வைத்த 4 சைட்லயும் பாத்தீங்கன்னா வசனங்கள் எழுதி வச்சிருந்தாங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு 18 நாள்ல அநேக நாட்கள் ஒரு 10 நாளைக்கு மேலாக அந்த செவத்துக்குள்ளாக அந்த ஒளி வந்து அந்த வசனத்தை எல்லாம் அப்படியே பிரகாசிக்க செய்த என் கண்ணால பார்த்தேன். சோர்ல எழுதப்பட்ட அந்த வசனங்கள், செவர்ல எழுதப்பட்ட அந்த வசனத்தை செவருக்குள்ளே ஒரு ஒளி, ஒரு க்ளோ மாதிரி க்ளோ. இது 18 நாள்ல சில நாள் தெரியல. சரி, சில நாள் அப்ப நான் நினைச்சேன் அப்ப ஏதோ லைட் போட்டு இந்த இன்னைக்கு அவங்க லைட் போடல போட்டு ஸ்பெஷலா அதுக்கு பண்ணிருக்காங்க நான் நினைச்சுக்கிட்டேன். சரி, ஆனா ஒரு மாசம் கழிச்சு திருப்பி அந்த வீட்டுக்கு நான் போனேன். பிரதர் அந்த வீட்டை அந்த லைட் எல்லாம் போடுங்க, ரொம்ப அற்புதமா நீங்க பண்ணிருந்தீங்க. சில நாள் என்னால பார்க்க முடியல, பல நாள் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். எந்த லைட் பிரதர்? எல்லா சுவிட்சையும் போட்டாரு. அந்த அன்னைக்கு நான் பார்த்த அந்த காட்சி செவத்துக்குள்ளே இருந்து வந்த லைட்டை என்னால பார்க்கவே முடியல. அப்பதான் அவர் சொன்னாரு, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வெளிப்படையான, நீங்க வாழ்க்கையில மறக்க கூடாதான ஒரு தரிசனம். இத யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். ஏசாயா 6:8. இந்த தரிசனம் வந்தது 1994. ஆனா 2006 தான் ஆண்டவருக்குன்னு சொல்லி முழு நேர ஊழியமாக ஈடுபட்டு நான் அந்த ஆண்டுடைய பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன். ஒரு நல்லதொரு பணியில நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அதை விட்டு ஆண்டவருக்கென்று முழு நேரமாக அர்ப்பணித்து வந்து விட்டீர்கள். என்ன ஒரு நம்பிக்கையில், நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்ல ஒரு வருமானம் எல்லாவற்றையும் விட்டு என்ன நம்பிக்கையில கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று கடந்து வந்தீர்கள்? எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளும் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதை எழுதப்பட்ட அந்த வார்த்தை. எனக்கு வேலை நல்ல லாபம் தான். நான் எங்க அப்பா அம்மா எனக்கு லாபம் தான். எங்க அப்பா அம்மா முக்கியமா, இயேசு எனக்கு முக்கியமான ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு இயேசுதான் முக்கியம். எனக்கு லாபம் எங்க அப்பா அம்மா தான். அவங்கதான் எனக்கு சோறு போட்டாங்க, எனக்கு பாசத்தை காமிச்சாங்க. ஆனா எனக்கு லாபமா இருந்த எங்க அப்பா அம்மாவை இயேசுவுக்காக நஷ்டம். எனக்கு லாபமா இருந்த பிஎஸ்என்எல் சப்டிவிஷனல் இன்ஜினியர் கடைசியா வேலை பார்த்தது. அப்ப அந்த வேலையை எனக்கு லாபம் தான். அதை நான் ஆண்டவருக்கு சொல்லி நஷ்டம் பண்ணி விட்டேன். நான் 17 வயசுல முதல்ல பைபிள் படிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு நீ நேசிக்கணும்னு சொல்லி இருக்குத, நான் என் இருதயத்தை முழுசா நமக்கு கொடுக்குறேன். இந்த இருதயத்தை ஒரு பெண்ணுக்கோ குழந்தை குட்டிக்கோ குடும்பத்துக்கோ நான் ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச்சுலர் லைஃப் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு லாபம் தான் மேரேஜ். அன்றைக்கே நீங்கள் தீர்மானம் பண்ணுவேன். அந்த தீர்மானத்துக்கு ஏதுவான சில வசனங்களை ஆண்டவரே சொன்ன வார்த்தைகள். சிலர் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொள்ளுகிறார்கள், இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதான் இதுக்காக தான் நான் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இந்த வேலையை ஏன் விட்டேன்னா, எனக்கு கண்ணை மூடினா அங்க ஒரு பெரிய கிரீடம் இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கை இங்க கம்பேர் பண்ணவே முடியாது. அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வார்த்தையை நீ காத்துக் கொண்டபடியா இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை போட்ட. எனக்கு அது புரியல. 1995 ஒரு அம்மா தீர்க்கசமா சொன்னாங்க, நீங்க ஃபாரின் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தனால ஃபாரின் போறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். நான் பாஸ்போர்ட்லாம் வாங்க முடியாது, என்ஓசி வாங்குறது கஷ்டம், கொடுக்க மாட்டாங்க டிபார்ட்மெண்ட். ஆனா பாருங்க, நான் சவுதி அரேபியாவுக்கு என்ன ஆண்டவர் டிஓடி இருந்து அனுப்பிச்சு வச்சார். கவர்மெண்ட் மூலமா நான் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டியது, அவங்களே எல்லாமே இது பண்ணி அந்த இது பண்ணாங்க. அப்ப நான் சவுதி அரேபியாவுக்கு போகும்போது சவுதி அரேபியா சுவிசேஷத்துக்கு பூட்டப்பட்ட வாசல். அந்த பூட்டப்பட்ட வாசல்லையும் எனக்கு ஒரு திறக்கப்பட்ட வாசலை வச்சிருந்தாரு. நான் எப்படி இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தையும் என்னுடைய சாட்சியும் அங்க உள்ள ஃபெல்லோஷிப் ஜெட்டா யாம்புங்கிற ஊர்ல எல்லாம் போய் நான் வந்து இந்த காரியங்களை ஷேர் பண்ணேன்.
ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பிரதர். ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாச உறுதி மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் அர்ப்பணித்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தினருடைய நிலை என்ன? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இப்ப என்னுடைய 2 தம்பி எனக்கு உண்டு, 3 தங்கச்சி 2 தம்பி. பாருங்க, நீ விசுவாசி அப்ப நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவது ஆண்டுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை உங்க குடும்பத்துல நிறைவேறி இப்ப என் 2 தம்பியும் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ 3 தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாமே கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னைக்கு பயமுறுத்தினாங்க, எப்படி கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு, ஒரு தங்கச்சி மெட்ராஸ், ஒரு தங்கச்சி ராமேஸ்வரம், ஒரு தங்கச்சி தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடியில் இருக்கிற தங்கச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் உண்டு. ஓகே பிரதர், இப்ப நீங்க என்ன பெயர்ல என்னென்ன ஊழியங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள்? நான் ரொம்ப நாள் அந்த பேர் வைக்காம இருந்தேன் மினிஸ்ட்ரிக்கு. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஒரு அனாதை குழந்தைக்கு கூட ஒரு பேர் வைக்கிறாங்க உலகத்துல. ஒரு அனாதை குழந்தைக்கு கூட பேர் வைக்கும் போது நம்ம ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்துக்கு பேர் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிடிவாதமா இருக்கிறோமே சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைவுல கொண்டு வந்தார். கேட் வே மினிஸ்ட்ரி, வாசல் வழி ஊழியங்கள். நானே வாசல் ஆண்டவர் சொன்னார், நானே வழின்னு சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில கேட் வே மினிஸ்ட்ரி ராமேஸ்வரம். இந்த கேட்வே மினிஸ்ட்ரிஸ் மூலமா என்னென்ன ஊழியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்ப என்னன்னா, முதலாவது டினாமினேஷன் பாகுபாடு இல்லாதபடிக்கு எல்லா சர்ச்சஸுக்கும் போய் அங்க என்னுடைய சாட்சியையும் ஆண்டோடைய வசனத்தையும் சாட்சியா சொல்றது உண்டு. அப்புறம் இந்த கல்யாண மண்டபங்கள்ல நடக்கக்கூடியதான சுவிசேஷ கூட்டங்கள், அதுல எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற செய்தியும் அந்த என்னுடைய சாட்சியும் சொல்லக்கூடியதான காரியங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் நைட் பிரேயர், அதுல அந்த காரியங்களையும் போய் ஆண்டோடைய காரியங்களை செய்யும். அப்புறம் சில வில்லேஜஸ்ல, கிராமங்கள்ல, தெருக்கள்ல சில கூட்டத்தை அமைப்பு கொடுப்பாங்க. அங்கேயும் போய் ஆண்டோடைய காரியத்தை, என்னை எப்படி சந்தித்தார், நான் எப்படி இந்த இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை நான் செஞ்சுட்டு வர்றேன். சில சமயத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோஷிப் கூப்பிடுவாங்க, அங்கேயும் போய் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில காரியங்களை, எல்லாம் வாலிப நாட்கள்ல எப்படி நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், இது எவ்வளவு முக்கியமான ஒரு நாட்கள் வாலிப நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எம்பசைஸ் பண்ணி அவங்களுக்கு நான் அந்த மாதிரி சொல்ல. உங்களுடைய சாட்சி கேட்கிற மக்கள் மிகுந்த அவளோடு கூட கேட்டு ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் உந்த கட்டப்படுவார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். உங்களுடைய சாட்சியை கேட்க கேட்க இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுகிறது பிரதர். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு உங்களை சந்தித்து இன்றைக்கு அவருடைய மகத்தான ஊழியத்தை செய்ய தெரிந்து கொண்டு பயன்படுத்தி வருகிறதை கேட்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை எத்தனையோ விதமான பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், தேவைகள், இப்படி பலவிதமான வாழ்க்கையின் போராட்டங்களில காணப்படலாம். உங்களை விடுவித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருக்குள்ளாக உறுதியாய் வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களையும் இந்த தேவ பிள்ளைகளையும் அப்படியே ஆண்டவர்கள் உறுதியாய் வைக்கும்படி அவர்களுக்காக நீங்கள் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ. அன்பின் இயேசுவே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், இயேசுவை வெளிப்படையாக தெய்வம் என்று சொல்லுவதற்கு தயங்கக்கூடியதான அநேக பிள்ளைகள் ஒருவேளை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உள்ளங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு தைரியத்தின் ஆவியினை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த வசனத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனாய கர்த்தர் இதை கேட்டுக்கொண்ட மற்ற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வியாதிகள், அவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தாரும், விவாகத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறதுக்கு விவாகத்துக்கு வேண்டிய வழிவாசலை ஏற்படுத்தி இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அவர்களே சொல்லும்படிக்கு நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்தார்களும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்துக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உம்முடைய ஒப்பற்ற மகிமையுள்ள நாமத்திற்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள மாறாத நித்திய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ரொம்ப சந்தோஷம் பிரதர். கர்த்தர் தொடர்ந்து உங்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர பயன்படுத்த எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் அப்படியே உங்களை பயன்படுத்துவார். நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளும் அதற்காக உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தொடர்ந்து தைரியமாக அவருடைய ஊழியத்தை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நன்றி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பான சகோதரரை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக சந்தித்திருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு அவரை கொண்டு ஏராளமான கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கும் சரி,
கிறிஸ்தவர்களுக்கும் சரி ஒரு சவாலாய் விளங்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறதை நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? இந்த சகோதரருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். மிகுந்த பாரத்தோடு கூட அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பகுதிக்கு அவர்களை அழைத்து பயன்படுத்துங்கள். அவர்களுடைய சாட்சி உங்கள் பகுதியில ஒரு பெரிய சவாலாய் விளங்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே இதை மனதில் கொண்டு அவர்களை அழைத்து பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்றதொரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். அதுவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. ஆமென்.